மூலமாய் அந்த ராட்சதர்களை முறியடிக்க பலன் தருவார். இந்த சாபம் சன்னதி சந்ததியாய் தொடராது, இந்த அக்கிரமம் சன்னதி சந்ததியாய் தொடராது. இனி இந்த ராட்சதனை கர்த்தர் விடமாட்டார். ஆமேன். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வீழ்த்தக்கூடிய கிருபையை, ஹல்லேலூயா, எல்லாத்திலிருந்தும் விடுதலை வாங்கணும், எல்லாத்திலிருந்தும் விடுதலை வாங்கணும். சிலருக்கு ஒரு சில விடுதலை வாங்கிட்டு அப்படியே களைச்சு போயிடுவோம். அப்படின்னா போதும், நான் இருக்கிற வரைக்கும் பாடுபட்டேன்ப்பா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இனி உன் கையில் நான் கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய விஷன் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி 5 பிரச்சனை இருக்குன்னா அந்த 5னுடைய சொல்யூஷன் 5ஐயும் கர்த்தர் என்ன கொண்டு தான் செய்யணும்னு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அம்மா நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க, இந்த 91வது நாள் ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ராட்சதர்களை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு பிரச்சனையை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு உங்களுடைய சாபங்களை விட்டுட்டு போக வேண்டாம். நீங்கள் இப்போ கையில் எடுங்க, தாவீது மாதிரி கையில் எடுங்க. என்ன கையில் எடுங்கன்னா, அத்தனை பிரச்சனைக்கும் என் மூலமாய் கர்த்தர் தீர்வை கொடுத்து தான் கர்த்தர் என்னை எடுத்துக்குவார். உங்களுக்கு உங்கள் மூலமாக தான் கர்த்தர் தீர்வை கொடுப்பாரு. நீங்கள் முழங்கால் விட்டு ஜெபம் பண்ணுவீங்க, அதற்கு பிறகு உங்கள் சன்னதிகள் கர்த்தர் வருக வரைக்கும் இனி இந்த பலவீனத்தினால சிக்க மாட்டாங்க, இனி இந்த சாபத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. சந்ததி சந்ததியா இந்த ஆசீர்வாதம் தொடர போகிறது. 2 கைகளை எல்லாரும் உயர்த்தி எஸ், அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த கிருபை கிடைக்கட்டும். ராட்சதர்களை ஜெயிக்க கூடிய ஒரு பலனை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென்.